நாங்கள் டவரில் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்தோம். என் பேர் சீனிவாசன், தெலுங்கப்பட்டியிலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே இங்கே வந்தோன்னே வந்து போலீஸில் ஜீப்பில் ஏற்றிட்டு வந்து கேட்டாக்க நாங்கள் வந்து இது மாதிரி கம்பி இழுக்கிறதுக்கு இந்த டவர் லைன்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு போலீஸ் வந்து இங்கே வந்து அடக்குமுறை பண்ணி இவங்க எல்லாத்தையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 போலீஸ் இருக்கும் வந்துருந்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள உரிமையாளர் வந்து 5 பேர்த்துக்கிட்ட ஒருத்தர் மைன் வாங்கினவங்ககிட்ட மட்டும் கையெழுத்து வாங்கிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டு டைப் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு மற்றவங்க யார்கிட்டையுமே கையெழுத்து வாங்காமல் அந்த அக்ரிமெண்ட்டை பதிவும் பண்ணாமல் லைன் போட்டான், நாங்கள் பணத்தை கொடுத்துட்டோம், நீங்கள் முடிஞ்சால் உன்னால் பாரு அப்படி இப்படின்ட்டு போலீஸை வச்சு மிரட்டி போலீஸ் அவங்கக்கிட்ட பணம் வாங்கினாங்களோ என்னமோ அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து இப்போ இங்கே வந்து இந்த அம்மா தனங்கிற அம்மாவை போட்டு பிடிச்சி போலீஸ் லேடிஸோடு பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரரை வந்து அவர் ஏற்கனவே வந்து உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தவர், அவரை வந்து அடித்து துன்புறுத்தி அவரையும் இந்த ஒரு அண்ணன் மாணிக்கண்ணங்கிறவர் 2 பேர்த்தையும் ஏற்றி வேனில் ஏற்றி உட்கார்றான்னு சொல்லி சட்டையை கோத்து பிடிச்சி உள்ளே தள்ளுறாங்க. இது என்ன போலீஸோட அராஜகமா இல்லை அடக்குமுறையா? போலீஸில் சிஎஸ்ஆர் போட சொல்லி அவங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து அவங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இவங்களுக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கல. நேற்று கேட்குறாங்க வந்து வாங்கிக்கோங்க. எப்போ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறப்போ வந்து கேட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணிவிட்டு அவங்கள அடித்து துன்புறுத்தினாக்க ஒரு பப்ளிக்கில் வந்து ஒரு போலீஸுக்கு அடிக்கிறதுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தது? போலீஸ் வந்து பப்ளிக் அடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போலீஸ் வந்து ஒரு தரப்பாக இது பண்ணிக்கிட்டு நிலத்துக்காரங்களை வஞ்சிச்சு இது பண்ணிவிட்டு கம்பி இழுத்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அரசு முன்னிருந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு எடுத்து இந்த வந்து காற்றலையை வந்து அது வந்து அம்மா குளங்கிறது வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டு. குளத்தில் வந்து குளத்துலேருந்தே போட்டுட்டு வர்றாங்க. குளத்தில் போகிறதுக்கு இவங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? தாசில்தார்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்காங்களா? எந்த ஒரு ஆர்டருமே இல்லை, எந்த ஒரு ஆர்டர் காப்பியுமே இல்லாமல் இவங்க வந்து போட்டுக்கிட்டு நீர்பிடிப்பு பகுதியில் வந்து போட்டு கொண்டு வந்து ஒரு பட்டா நிலத்துலேயும் இதே மாதிரி போட்டு கொண்டு வந்து அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேட்டால் நாங்கள் பணம் கொடுத்துட்டோம், கேட்டால் 50 லட்சம் கொடுத்தோம், 1 லட்சம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பெருசாக்கிட்டு பெரிய இம்சைக்கு ஆக்குறாங்க. அந்த அம்மாவோட பிறந்த வந்து கேட்குறாங்க, அவரை பிடிச்சி சட்டையை பிடிச்சி டவர்கிட்ட போய் நின்றுங்க போட்டோ எடுக்கலாங்கிறதுக்காக அவர் போய் நிற்கிறாரு. அவரை சட்டையை பிடிச்சி அடித்து செல்லை பிடுங்கிட்டு போட்டோ எடுக்கிறவங்களும் யாரும் விடமாட்டேங்கிறாங்க. மக்களாட்சின்னா என்ன? யார் வேணாலும் போட்டோ எடுக்கலாம், யார் வேணாலும் இது பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யாரையும் கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு போலீஸ் தோகமலை காவல்துறை வந்து ரொம்ப அராஜக முறையில் நடந்து அவங்கள பெரிய அட்டூழியம் பண்ணிட்டாப்புல. நாங்கள் கேட்குறவங்கலாம் நேற்று இந்த கம்பெனிக்காரங்கள்ட்ட நான் பேசினேன், உங்கள்ட்ட என்னங்க ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை கொடுங்க, நாங்கள் பார்க்குறோம். இல்லை எங்களுக்கு கம்பெனியில் வந்து வேலை செய்கிறதுக்கு தான் ஆதாரம் இருக்குது, அப்புறம் எப்படிங்க நீங்கள் வந்து அத்துமீறி நீங்கள் வந்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா போலீஸ் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ளே இருக்கிறதுல இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதாங்க நடந்தது. வன்மையாக காவல்துறை மேலே நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னங்கிற. வணக்கம், என்னோடய பேர் ஜெகன். சம்மந்தப்பட்ட இடத்தோட உரிமையாளர் வந்து என்னோடய அத்தை, அவங்களோட பொண்ணு தனம். அவங்க வந்து எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க கால் பண்ண அடிப்படையில் நான் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து நின்னப்போ போலீஸ்காரங்க வந்து என்னை கேட்டாங்க, யார் பண்ணியிருந்தோம், இது மாதிரி தனத்தோட அக்கா மாமா பையன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்ன இங்கே வேலைன்னு சொல்லி என்னை கேட்டாங்க. சார் உங்களுக்கு என்னங்க சார் வேலைன்னு சொன்னப்போ இது மாதிரி வந்து உங்களை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன கம்ப்ளைண்ட் சார்? அவங்க ஒர்க் ஆர்டர் இருக்குங்களா, கோர்ட் ஆர்டர் இருக்குங்களா, எதை வச்சு நீங்கள் வந்து இதை பண்ணீங்க? என்னோடய நம்பர்லேருந்து 11ஆம் தேதி நான் தான் 100க்கு கால் பண்ணியிருந்தோம். நான் தான் அவங்களோட கூட்டி போய் என்னோடய நம்பரில் தான் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். 1 வீக்காக நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒரு சிஎஸ்ஆர் காப்பி, மனு கொடுத்ததுக்கு ஒரு ரசீது கொடுன்னு சொன்னோம். அதுக்கு பண்ண தெரில. இவங்க அதே ஸ்டேஷனில் இருந்த எஸ்ஐ பாலசுப்ரமணியன், பொறுப்பு இன்ஸ்பெக்டர் வந்து செந்தில்குமார், இவங்க 2 பேரும் என்னை அடித்து துன்புறுத்தி ஸ்டேஷனில் இருக்க அவங்களோட காவல்துறை வாகனத்தில் என்னை ஏற்றி உட்கார வச்சு அடித்து துன்புறுத்தினாங்க. என்னோடய மொபைலையும் பிடுங்கிட்டாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க வந்து ஆர்டர் வச்சுருக்காங்க, ஆர்டர் காப்பியை காமிங்க சார்னா அதை கேட்க நீ யாருன்னு சொல்லி என்னைய கேள்வி கேட்குறாங்க. எங்கள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நாங்கள் தேக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கான்னு கேட்குறேன். சரி, அவங்கள்ட்ட கோர்ட் ஆர்டர் இருக்குங்களான்னு கேட்டால் அந்த கோர்ட் ஆர்டர் காப்பியை காமின்னு கேட்டால் அதை அவங்க உரிய முறையில் அவங்க காமிக்க தவறிட்டாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், என்னோடய வக்கீலை வர சொல்லி வக்கீலை வச்சு வக்கீல் வந்து பேசினதுக்கப்புறம் தான் அவங்க ஆஃப் ஆனாங்க. இதுதான் சார் நடவடிக்கை. இப்போது ஒரு பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு கார்ப்பரேட் ஆள்கள் மாதிரி தான் நேற்று வந்து 50 போலீஸுமே நடந்துக்கிட்டாங்க. இது என்னோடய கோரிக்கை சார். தமிழ்நாடு அரசுக்கு மிகவும் பணிவுடன் ஒரு கோரிக்கை. காவல்துறை வந்து பொதுமக்களுக்கு துணையாக இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன்.